Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் நாலேஜ்லேயே ரொம்ப காமனான அண்ட் ஜென்ரலான ஒரு டாபிக் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். யுனெஸ்கோ அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ அவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் நிறைய சைட்ஸை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தியாலையும் நிறைய ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன, எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ரீசண்டாக 6 இந்தியன் சைட்ஸை யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸினுடைய டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாத்புரா டைகர் ரிசர்வ், வாரணாசி சிட்டியினுடைய ஐகானிக் ரிவர் ஃப்ரண்ட், அதாவது அந்த கேஞ்சஸ் ரிவர் ஃப்ளோ ஆகுதுல அந்த பகுதி, அண்ட் மெகாலித்திக் சைட் ஆஃப் ஹையர் பென்கல் அப்படின்றது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராத்தா ஃபோர்ட், அதனுடைய மிலிட்ரி ஆர்கிடெக்சர், அண்ட் நர்மதா வேலியில் ஜபல்பூர், இது மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய படேகாட், லமேட்டா காட் அப்படின்ற பகுதி, அண்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம், இது எல்லாமே யுனெஸ்கோஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டினுடைய டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரெசன்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 38 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கிறதுலையே 7வது இடத்துல இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இட்டாலி இருந்துச்சு, அங்கே 51 சைட்ஸ் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது சைனாவில் 48 சைட்ஸ், ஸ்பெயினில் 44 சைட்ஸ், ஃப்ரான்ஸில் 41 சைட்ஸ், ஜெர்மனியில் 40 சைட்ஸ், மெக்சிகோவில் 33 சைட்ஸ், அண்ட் இந்தியாவில் 32 சைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக ரீசண்டாக ஆட் பண்ணப்பட்டது. இது சாத்புரா டைகர் ரிசர்வ், இதுதான் அந்த வாரணாசி சிட்டியினுடைய ஐகானிக் ரிவர் ஃப்ரண்ட், இதுதான் இந்த மெகாலித்திக் பரியல் சைட், இதுதான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராத்தாஸுடைய மிலிட்ரி ஆர்கிடெக்சர், இதுதான் நர்மதா வேலியில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ், அண்ட் இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ். இந்த 6 பிளேசஸை தான் இப்போ வந்து அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அஜந்தா கேவ்ஸ், ரெண்டாவது எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட், தாஜ்மஹால், சன் டெம்பிள் கோனார்க், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ், கசிரங்கா நேஷ்னல் பார்க், மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கியோலடியோ நேஷ்னல் பார்க், சர்ச்சஸ் அண்ட் கான்வென்ட்ஸ் அட் கோவா, கஜுராவோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ், மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி, ஃபத்தேபூர் சிக்ரி, மானுமெண்ட்ஸ் அட் பட்டடக்கல், எலிஃபெண்டா கேவ்ஸ், கிரேட் சோலா டெம்பிள்ஸ், சுந்தர்பான்ஸ் நேஷ்னல் பார்க், நந்தா தேவி அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், Buddhist monuments at Sanchi, Humayun's Tomb, Delhi, Qutub Minar and its monuments, Mountain Railways of India, Mahabodhi Temple Complex at Bodh Gaya, Rock Shelters of Bhimpatka, Chhatrapati Shivaji Terminus, Champanar Pavagadh Archaeological Park, Red Fort Complex, Jantar Mantar, Western Ghats, Hill Forts of Rajasthan, Rani Ki Vav, அதாவது the Queen Step Well சொல்லக்கூடியது, Great Himalayan National Park, Archaeological site of Nalanda Mahavira at Nalanda, Kanchenjunga National Park, the architectural work of Le Corbusier, Historic City of Ahmedabad, Jaipur, and finally பார்த்தோம் அப்படின்னா the Victorian and Art Deco Ensemble of Mumbai. இதில் ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் படிக்கும் போதே கேள்விப்பட்டிருப்போம். தாஜ்மஹல் அப்படின்றது முகல் எம்பையரில் வரும், அண்ட் மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி கேள்விப்பட்டிருப்போம். ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்றது வந்து முகல் எம்பையரில் தான் அகைன் கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் பட்டடக்கல்ல இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸாக இருக்கட்டும், சோலா டெம்பிள்ஸாக இருக்கட்டும், புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் அட் சாஞ்சியாக இருக்கட்டும், ஹுமாயூன்ஸ் டோம்ப் அட் டெல்லியாக இருக்கட்டும், குதுப் மினாராக இருக்கட்டும், போத்கயாவில் இருக்கக்கூடிய போதி டெம்பிளாக இருக்கட்டும், பீம்பெத்காவில் இருக்கக்கூடிய ராக் ஷெல்டர்ஸாக இருக்கட்டும், ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றியதான பேசிக் ஐடியா வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அஜந்தா கேவ்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிளேசஸ் அண்ட் இதனுடைய லொக்கேஷனை
மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. காமனாக கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதிலிருந்து தான் மோஸ்ட்லி மேட்ச் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்றது அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ அஜந்தா கேவ்ஸ் அப்படின்றது மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த கேவ்ஸ், அந்த குகைகள் அப்படின்றது புத்திஸ்ட் கேவ்ஸ், அந்த காலத்தில் புத்தர்கள் தங்குறதற்காக பயன்படுத்தப்பட்டது. 2 ஃபேஸஸில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்பரர் அசோகா, அதாவது மௌரியன் எம்பையர் காலத்தில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இதுக்கான ஃபர்தர் அடிஷன்ஸ் அப்படின்றது செகண்ட் ஃபேஸாக குப்தர்கள் காலத்தில் 5th and 6th centuries ஏடியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த குகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்குது, சிகிரியா பெயிண்டிங்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து காணப்படுது. இங்கே மொத்தம் 31 ராக் கட் கேவ் மானுமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே புத்திசத்தினுடைய ரிலீஜியஸ் ஆர்ட்டுக்கு யூனிக் ரெப்ரசன்டேஷன்ஸாக விளங்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலோரா கேவ்ஸ். இதுவுமே எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எலோரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. இது வந்து புத்திசம், ஹிந்துசம் அண்ட் ஜெயினிசம் ஆகிய 3 ரிலீஜியஸினுடைய ஆர்ட்ஸுடைய ஒரு கல்ச்சுரல் மிக்ஸாக வந்து இருக்குது. இது செதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹை பாசால்ட் கிளிஃபினுடைய ராக் வால்ஸில் தான் கட்டப்பட்டிருக்கு. இதுக்குள்ள 34 மொனாஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பரப்பளவு கொண்டதாக இருக்குது. இதனுடைய டேட்டிங் பார்த்தோம்னா 600லேருந்து 1000 ஏடிக்குள்ளே கட்டப்பட்டிருக்கும். இப்போ ஏன்ஷியன் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய ஆர்டிஸ்டிக் கிரியேஷனுக்கு இந்த இடம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனாக காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரா ஃபோர்ட். இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இதை வந்து ரெட் ஃபோர்ட் ஆஃப் ஆக்ரா அப்படின்னு அழைக்கிறாங்க. முகல் எம்பையரினுடைய கட்டிடக்கலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் 1982ல் இதை ஒரு கல்ச்சுரல் மானுமெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. இதனுடைய ஃபோர்ட்ரஸ், அந்த சுவர் அப்படின்னு பார்த்தோம்னா யமுனா ரிவரினுடைய ரைட் பேங்க்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது கட்டப்பட்டது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கலர் சாண்ட் ஸ்டோன்னால் கட்டப்பட்டிருக்கு. இதுவும் கேட்டிருக்காங்க எந்த கல்லை வச்சு இதை கட்டியிருக்காங்க அப்படின்றது. இது டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து லென்த்தாக இருக்குது, அதாவது 1.6 மைல்ஸ் தூரம். இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மோட் அப்படின்னா பள்ளமான ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த காலத்தில் இந்த மோட் அப்படின்றது இந்த ஃபோர்ட்ரஸ்க்கு, இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒன்று தண்ணி ஃபில் பண்ணி அதில் வந்து crocodiles வந்து விடுவாங்க. ஸோ தட் யாரும் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரியான அமைப்பை தான் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சுற்றியே மோட் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா செவரல் பேலசஸ், டவர்ஸ் அண்ட் மாஸ்க் வந்து இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஏர்லி 18th centuryல இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இது யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முகல் எம்பரரான அக்பருடைய காலத்தை சேர்ந்தது. ஸோ அவருடைய காலத்தில் 16வது நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஏர்லி பார்ட் ஆஃப் த 18th centuryல அவுரங்கசீப் அப்படின்றவருடைய ஆட்சி நடக்கும்போது இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பேலசஸ் இது எல்லாமே ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜஹான் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸாலையும் கட்டப்பட்டிருக்கு. ஸோ முகல் ஆர்கிடெக்சருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது இந்த ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால். இது வந்து ஆக்ராவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. தாஜ்மஹால் அப்படின்றது ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்ட். இது வந்து ஒரு மசோலியம், அதாவது ஒரு ஃபியூனரரி மாஸ்க். இது வந்து ஷாஜஹான் அப்படின்ற எம்பரர் வந்து கட்டினார் அப்படின்றது தெரியும். அவருடைய 3வது ஒய்ஃபான பேகம் மும்தாஜ் மஹால் அப்படின்றவருடைய நினைவாக இது கட்டப்பட்டது. இவங்க இறந்தது பார்த்தோம் அப்படின்னா 1631ல். இது எதனால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஒயிட் மார்பிள்ஸ்னால கட்டப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் கலந்துருக்கு, இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் கலந்துருக்கு, அண்ட் பெர்ஷியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலும் கலந்துருக்கு. இந்த மாஸ்டர் பீஸ் கட்டி முடிக்கிறதுக்கு 16 வருஷங்கள் எடுத்துக்கிட்டாங்களாம். 1631லேருந்து 1648 வரைக்கும் இதை கட்டி முடிக்கிறதுக்கு உதவின சீஃப் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா உஸ்தத் அஹ்மத் லஹோரி அப்படின்றவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது ஆர்கிடெக்டுடைய நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உஸ்தத் அஹ்மத் லஹோரி அப்படின்றவர். இவருக்கு சப்போர்ட்டாக நிறைய ஆர்டிசன்ஸ் வந்து இம்பீரியல் கமிட்டியினுடைய கைடன்ஸ் படி சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா முகல் கார்டன்ஸ் வந்து இருக்குது. மொத்தமாக வந்து 42 ஏக்கர்ஸில், அதாவது 17 ஹெக்டேர்ஸை வந்து
இது கவர் பண்ணியிருக்கு. யமுனா ரிவரினுடைய ரைட் பேங்க்ல வந்து இது வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சன் டெம்பிள். இது வந்து ஒடிசால பூரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சன் டெம்பிள் அப்படின்றது 13வது நூற்றாண்டை சேர்ந்தது. இதை வந்து பிளாக் பகோடா அப்படின்னு அழைக்கிறாங்க. மகாநதி டெல்டா பகுதியில் பே ஆஃப் பெங்காலினுடைய ஈஸ்ட் கோஸ்டல் சைடில் இது லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய கடவுளுடைய சேரியட்டினுடைய ஃபார்மில் இதை கட்டியிருக்காங்க. வித் 24 வீல்ஸ், 24 சக்கரங்கள் கொண்டது. அண்ட் ஹெவிலி டெக்கரேட்டட் சிம்பலிக் ஸ்டோன் கார்விங்ஸ், கல்லிலேயே நிறையா கார்விங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை லீட் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா a team of 7 horses, 7 குதிரைகள் வந்து இதை லீட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இது கட்டப்பட்டிருக்கு. இது கட்டப்பட்டது எதை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கலர்டு சாண்ட்ஸ்டோன்ஸ்னால ஈஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டியினுடைய ரூலரான கிங் நரசிம்ம தேவா 1 அப்படின்றவருடைய காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம். இது நம்ம தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் அப்படின்ற பிளேஸில் இருக்கு. இதை தான் அந்த காலத்தில் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இதனுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையிலேருந்து about 58 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு. 7வது மற்றும் 8வது நூற்றாண்டில் ஆட்சி செஞ்ச பல்லவர்களுடைய காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கு. கோரமண்டல் கோஸ்டினுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ராக்ஸை வச்சு இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கார்வ் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. இந்த டெம்பிள் டவுனில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 40 மானுமெண்ட்ஸ் வந்து இருக்காம், இன்க்ளூடிங் த லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர்பேஸ் ரிலீஃப் அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரதா டெம்பிள்ஸ், அதாவது டெம்பிள்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சேரியட்ஸ், குதிரை வண்டி மாதிரியான அமைப்பை கொண்டது. மண்டபம்ஸ் அண்ட் 11 கேவ் சாங்சுரிஸ் இருக்கு. அண்ட் ராக் ரிலீஃப் ஆஃப் டெசன்ட் ஆஃப் த கேஞ்சஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ஜுனாஸ் பெனன்ஸ் ஆர் பாகிரதாஸ் பெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க். இது வந்து அசாம்ல லொக்கேட் ஆயிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த பார்க் எங்க இருக்கு அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான அசாம்ல பிரம்மபுத்திரா ரிவரினுடைய சவுத் பேங்க்ல தான் இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்கு. இது 1985 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா யுனெஸ்கோனால டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. இதனுடைய யூனிக்கான நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்காக. இது முதல்ல ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1908. எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரினோசரஸை வந்து காப்பாற்றுறதுக்காக, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா வருஷங்கள் போக போக நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆகி த கசிரங்கா கேம் சாங்சுரி அப்படின்னு 1916 மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா 1950 கசிரங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறமா 1974 இதை நேஷ்னல் பார்க், அதாவது கசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கினுடைய டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 42,996 ஹெக்டேர்ஸ். இதுதான் இந்தியன் ஒன் ஹார்ன்டு ரினோசரஸ், அதாவது ஒற்றை கொம்புள்ள ரினோசரஸினுடைய பாப்புலேஷனுக்கு, லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அனிமல் எது அப்படின்னா ஒன் ஹார்ன்டு ரினோசரஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதுவுமே வந்து அசாமில் தான் இருக்குது. இதனுடைய ஏரியான்னு பார்த்தோம்னா 50,000 ஹெக்டேர்ஸ். ஹிமாலயாஸினுடைய ஃபுட் ஹில்ஸ்லேருந்து வரக்கூடிய மனாஸ் ரிவரினுடைய பிளெயின்ஸில் தான், அந்த சமவெளிகளில் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஏரியா வந்து பூட்டானுடைய பார்டர் ஏரியாவில் கொஞ்சம் கவர் ஆகும். நிறையா ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் 21 மோஸ்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் மேமல்ஸ், 36 ரெப்டைல் ஸ்பீசிஸ், 3 ஆம்பிபியன்ஸ் அண்ட் 350 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸுக்கு வந்து இந்த சாங்சுரி அப்படின்றது ஹேபிட்டட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் என்னென்ன அப்படின்னா டைகர், பிக்மி ஹாக்னு சொல்லக்கூடியது, கிளவுடட் லியோபர்ட், ஸ்லாத் பியர், இந்தியன் ரினோசரஸ், வைல்ட் பஃபலோஸ், இந்தியன் எலிஃபென்ட்ஸ், கோல்டன் லங்கூர். லங்கூர் அப்படின்றது மங்கி, இந்த பிக்சரில் பார்க்குறது தான் கோல்டன் லங்கூர் அப்படின்றது, அண்ட் பெங்கால் ஃப்ளோரிகன். இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் எல்லாமே இந்த மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றதுல இருக்குது. 1907 இதை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1928 சாங்சுரியாக மாற்றினாங்க. அதுக்கப்புறமா 1973 டைகர் ரிசர்வாக மாற்றப்பட்டுச்சு. எதனுடைய பார்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றதனுடைய பார்ட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க.
அண்ட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிசம்பர் 1985 வந்து மாற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கியோலடியோ நேஷனல் பார்க் அப்படின்றது இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. எந்த பிளேஸில் அப்படின்னா பரத்பூர் அப்படின்ற பிளேஸில். இதனுடைய ஏரியா அப்படின்றது 2783 ஹெக்டேர்ஸ், அதாவது 6880 ஏக்கர்ஸ். இதை வந்து 1982 நேஷனல் பார்க்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1900s பரத்பூரினுடைய மகாராஜாஸ்க்கு இது வந்து டக் ஹண்டிங் ரிசர்வாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1956 பேர்ட் சாங்சுரியாக மாற்றப்பட்டு அன்டில் 1972 வரைக்கும் மகாராஜாஸ்க்கு ஷூட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் 1981 ரம்சர் வெட்லேண்ட் சைட் அப்படின்னு சொல்லி இதை பேரிட்டிருக்காங்க. இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 364 ஸ்பீசிஸ் ஆஃப் விண்டரிங் பேர்ட்ஸ், அதாவது டிஸ்டன்ட் கண்ட்ரீஸான ஆப்கானிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், சைனா, சைபீரியா ஆகிய பகுதிகளிலிருந்து அந்த பறவைகள் வந்து கூட்டமாக பறந்து இங்கே வந்து தங்கியிருக்கும். ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சுக்காக. ஸோ அந்த மாதிரி 364 ஸ்பீசிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 வில்லேஜஸும் பரத்பூர் அப்படின்ற சிட்டியும் வந்து இருக்குது. இந்த இமேஜில் பார்க்குறது என்ன அப்படின்னா சைபீரியன் கிரேன். ஸோ இந்த மாதிரியான கிரேன் வந்து நம்ம இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுலலாம் பார்க்க முடியாது. இது எல்லாமே வந்து டிஸ்டன்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிளைமேட்டுக்காக மாறி வரக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சஸ் அண்ட் கான்வென்ட்ஸ் அட் கோவா. இது வந்து கோவாவில் இருக்கக்கூடியது. போர்த்துகீஸுடைய கொலோனியல் ரூல்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் இருந்தப்போ இந்த சர்ச்சஸ் அண்ட் கான்வென்ட்ஸ் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு பிட்வீன் 16th and 18th centuries. இந்த மானுமெண்ட்ஸ் அப்படின்றது மெயின்லி ஃபார்மர் கேபிட்டலான வெல்ஹா கோவா அப்படின்றதுல தான் இருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மானுமெண்ட் எது அப்படின்னா த பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் அப்படின்றது. ஒரிஜினலி இங்கே 60 சர்ச்சஸ் வந்து இருந்திருக்கு. பட் இப்போ வந்து சில மானுமெண்ட்ஸ் மட்டும்தான் சர்வைவ் ஆயிருக்கு. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா த செயின்ட் கேத்தரின்ஸ் சாப்பல், த சர்ச் அண்ட் கான்வென்ட் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி, இந்த மாதிரியானது. இந்த மானுமெண்ட்ஸ் அப்படின்றது லேட்ரைட்ஸ்னால கட்டப்பட்டிருக்கு. அண்ட் வால்ஸை வந்து எதை வச்சு பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க, பூசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைம்ஸ்டோன் மார்ட்டரும் புரோக்கன் ஷெல்ஸ், உடைஞ்ச செல்ஸை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காக நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால டெட்டரியேஷன் ஏற்படாமல் தடுக்கிறதற்கு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கஜுராவோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. சந்தேலா டைனாஸ்டி அப்படின்ற வம்சம் குர்ஜாரா பிரதிஹராஸ் அப்படின்றவங்களுடைய காலத்தில் ஆட்சி செய்யும் போது தான் இந்த குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ், த கஜுராவோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்ட 85 டெம்பிள்ஸில் ஒன்லி 22 டெம்பிள்ஸ் தான் இப்போ சர்வைவ் ஆயிருக்கு. இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 6 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டைனாஸ்டி எது அப்படின்னா சந்தேலா டைனாஸ்டி 10th century சார்ந்தது. இது எப்போ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக, அதாவது யுனெஸ்கோவினுடைய கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா October 15, 1982. எதுக்காக அப்படின்னா இதனுடைய யூனிக்கான ஆர்டிஸ்டிக் கிரியேஷனுக்காகவும் சந்தேலா கல்ச்சரினுடைய ஒரு ப்ரூஃபாகவும் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டியாக இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த காலம் எல்லாம் எதற்கு முன்னாடி எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கு அப்படின்னா முஸ்லீம் இன்வேஷன் வந்து இந்தியாவுக்கு ஏர்லி 12th century வர்றதுக்கு முன்னாடி இந்த டைனாஸ்டிஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய அந்த யூனிக்கான கல்ச்சரை பாதுகாக்கிறதற்காகவும் அதனுடைய நினைவாகவும் இதை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 1982 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றதுல 11 சைட்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூஷனாக ரிமைனிங் இருக்கக்கூடிய சைட்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in other session. Until then, take care and bye-bye.